அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில சமயங்களில் செத்து விடலாமா போன்ற ஒரு கஷ்டம் இருக்கிறது. இதற்கு தீர்வு தான் என்ன? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஒருவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வீட்ல சும்மா இருந்தா, அதுதான் பெரிய பிரச்சனை. ஒருவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறணும். ஏன்? அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தி எதற்கும் பயன்படுத்தாம கத்தி வந்து அறுத்தா அறுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சனை வரும் கத்திக்கு. அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்போ ஒரு வேலையும் இல்லையே. ஒரு திங்கிங் இல்லையே அப்படின்னு கத்தி அப்படியே வச்சோம்னா, கத்தி துருப்பிடித்து விடும். அப்போ நான் பிரச்சனை அப்படின்னா, நான் உழைத்துக் கொண்டிருக்க வேண்டும். செயலாற்றிக் கொண்டிருக்க வேண்டும். அப்ப பிரச்சனையில இருக்கிறவன் வந்து உழைத்துக் கொண்டிருப்பான், செயலாற்றிக் கொண்டிருப்பான். அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்பான். அதுல விருப்ப வெறுப்பு இல்லா இருந்தா சூப்பர். அப்போ உங்களுக்கு பிரச்சனையே இல்லாதது ஒரு பிரச்சனையாயிடும். எப்படி பிரச்சனை ஆகும் அப்படின்னா, சும்மா இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நம்ம சும்மா இருக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த தாமச குணம் அப்படின்னு ஒண்ணு வரும். அந்த தாமச குணம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, என்ன பண்ணுவோம்னா, நம்ம ரொம்ப நேரம் தூங்க தூங்க தோணும். நெறைய சாப்பிட தோணும். சும்மா தானே இருக்கோம். என்ன பண்றது? அப்படின்ட்டு நெறைய சாப்பிடுவோம். இல்ல நெறைய தூங்குவோம். அப்போ இதன் விளைவாக என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல வந்து எலும்பு, தசை எல்லாம் இறுக்கி, அதன் விளைவாக மனமும் இறுக்கி, அது ஒரு டிப்ரஷன்ல கொண்டு போய் விட்டுரும். ஸோ பிரச்சனையே இல்லாதது மிகப்பெரிய பிரச்சனையாகிவிடும். ஏன்னா அது செயலாற்றிக் கொண்டு இருக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், துடிப்பா இருக்கணும், திங்க் பண்ணணும், பிளான் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், ஆக்ஷன் பண்ணணும். இத்தனை வேலை இருக்கு. எதையும் பண்ணாம இருந்தா என்ன ஆகும்? அது எல்லாம் அப்படியே டவுன் ஆகி எல்லாம் துருப்பிடிச்சிரும். அப்ப அதுதான் டிப்ரஷன். நமக்கே அது தெரியாம உள்ள சப்கான்ஷியஸ் தானா குதிக்க ஆரம்பிச்சு கஷ்டப்படுத்தி விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி நான் என்னதான் பண்றது? எனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. நான் என்ன பண்றது? அப்படின்னா, பிரச்சனை இல்ல அப்படிங்கிறத வச்சு அது ஒரு வரமாக பார்த்தோம்னா, எத்தனையோ செயல்களை செய்யலாம். உதாரணத்துக்கு, எனக்கு மனிதர்களிடம் பேச விரும்பவில்லை. மனிதர்கள்லாம் இங்க சரியில்ல. அவங்க வந்து ஒரு தடவ பேசுறாங்க, ஒரு தடவ பேச மாட்டேங்கிறாங்க. மனிதர்களோடு மிங்கிலாகும் பழக்கம் பிடிக்கவில்லை என்றால், தன் உடம்பை செம்மைப்படுத்துவதே மிகப்பெரிய ஒரு வேலையாக வைத்துக்கொள்ளலாம். அதான் சொன்ன திருமூலர் சொன்னார், "உடம்பை வளர்த்தேனே, உயிர் வளர்த்தேனே." நான் உடம்புக்குள்ள சிவன் குடிகொண்டிருக்கின்றான் என்று நினைத்து உடம்பை வளர்த்தேனே, உயிர் வளர்த்தேன். உடம்பை வளர்த்தேன்னா சாப்பிட்டு இல்ல. அத ஆரோக்கியமாக, திடமாக, அழகாக, ஸ்ட்ரென்த்தாக, ஃப்ளெக்சிபிலிட்டியாக வளையும் தன்மை இருக்கணும், ஸ்ட்ரென்த் இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், அழகா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு, அதற்கு உண்டான வேலைய பார்த்தோம்னா பாதி நாள் ஓடி போயிரும். அதுவே ஒரு ப்ரொஃபஷனா மாறும். அது விருப்பு வெறுப்பு இல்லாம நீங்க அத பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, "என்னம்மா எப்படிம்மா இப்படி இருக்க? நீ எப்படிம்மா பண்ண? நீ எப்படி இந்த இடத்துல வந்து இவ்ளோ ஃப்ளெக்சிபிளா இருக்க? நீ எப்படி இவ்ளோ ஸ்ட்ரென்த்தா இருக்கிற? ஏன் இவ்ளோ பொலிவா இருக்கிற? என்னெல்லாம் பண்ற?" அப்படின்னா, "ஓ! நான் இதெல்லாம் பண்றேன்." அதுவே சேவையா மாறிரும். இந்த சுயநலமே சேவையா மாறும். நீங்க சேவை பையன்னு தான் உங்களுக்கு மனம் இல்லல்ல. அப்படின்னா, நம் உடம்பை நாம் பாதுகாப்போம். செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு, முழுசா இத பண்ணுங்க. அடுத்து மனசு. மனச வந்து நம்ம வெளியில பேச முடியலையா? நீங்க பாட்டு பாடுங்க. நீங்க டான்ஸ் ஆடுங்க. நீங்க ஜாலியா இருங்க. உங்க கூட ஜாலியா இருங்க. உங்க உடம்ப மேம்படுத்துங்க. மனச ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிட்டு, உணர்வுபூர்வமா ஜாலியா இருங்க. புத்தியில வந்து உங்களுக்கு அந்த எல்லாமே என்னென்ன பண்ணலாம் வீட்ல, அப்படிங்கிற மாரி யோசிச்சு பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க பண்ணுவதே, நாளடைவுல அதுவே வந்து 4 பேர் கேட்கும்போது சேவையா மாறிவிடும். இல்ல எனக்கு பீப்பிள் இன்டராக்ஷன் தான் புடிச்சிருக்கு. மக்களோடு உரையாடுவது, மக்களோடு இருப்பது, ஃபிரெண்ட்ஸோட இருப்பது தான் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னா, ஈகோவ கழட்டி வச்சுட்டு, விருப்பு வெறுப்பெல்லாம் தூக்கி ஓரங்கட்டிட்டு, அவர்களுக்கு சேவை அப்படி நமக்கு சேவைன்னா, நமக்கு இயல்புல தானாக ரசித்து, ருசித்து செய்யக்கூடியது, அதுல எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பது சேவை. அப்ப அதுக்குண்டான ஆளுங்கள் வந்துருவாங்க. ஸோ அதுக்குண்டான ஒரு வேலைய நீங்க செய்து மனிதர்களோடு மனிதராக நீங்க மிங்கில் ஆகி என்ஜாய் பண்ணலாம்.
இல்லைங்க, எனக்கு மனிதர்களும் எனக்கு வந்து கஷ்டம் இருக்கு. என் உடம்ப நினைச்சாலும் கஷ்டமா இருக்கு. அப்படி இப்படின்னா சரி விடுங்க. செடிகள், கொடிகள், மரங்கள். அப்போ சினிமா வந்து ஒரு மாடி தோட்டம் அப்படின்னு வச்சாலே அதை சூப்பராக எல்லா விதத்திலயும் அது மேம்படுது. இல்ல கொஞ்சம் லேண்ட் இருக்கு வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னா, அத டெய்லி வந்து மெயின்டெயின் பண்ணி, அதுல வந்து விதவிதமான பூக்கள், விதவிதமான காய்கறிகள், விதவிதமான மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அத மெயின்டெயின் பண்ணி, அதோட பேசி, அதோட உறவாடி, அத மெயின்டெயின் பண்ணி, அதுக்கு உரமிட்டு, அந்த உரமும் ஒரு இயற்கை உரம் நாமாக தயாரிப்பது எப்படின்னு பல யூடியூப்ல பார்த்து, அதை இயற்கையாக பண்ணி, அத வந்து பண்ணிட்டு அதுவும் ஒரு சேவையா மாறிரும். என்ன ஆகும்? "என்ன சூப்பரா பண்ணியிருக்கீங்க. தோட்டம் சூப்பரா பண்ணியிருக்கீங்க. தண்ணி தானா பாயுதா? ஓ! இப்படி உரம் போடுறீங்களா? இவ்வளோ டேஸ்ட்டா இருக்கே! நாங்களும் பண்ணலாமே!" அப்படின்ட்டு உங்கள்ட்ட கேட்கும்போது, அவர்களுக்கு நீங்கள் பண்ணியதை எடுத்து சொன்னாலே சேவை தான். ஸோ, அப்ப வந்து டைம் ஆட்டோமேட்டிக்கா சூப்பரா போகும். இல்ல எனக்கு உழைக்கிறதுக்கே புடிக்கலைங்க. கொஞ்சம் ஜாலியா இருக்கணும். உழைக்காம ஜாலியா இருக்கணும் அப்படின்னா, நல்லா ஊர் சுத்துங்க. செலவே இல்லாம. கோயில்கள் பிடிக்கணும்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்ல இயற்கையை ரசிக்க பிடிக்கணும்னா இயற்கையை ரசிச்சுட்டு வாங்க. ஸோ இங்க எதுவும் நடந்து போறோம், ஒரு மலைக்கு போறோம், நதிக்கரை ஓரம் போறோம், ஒரு பார்க்குக்கு போறோம். நம்ம வந்து இல்ல ஜஸ்ட் ரோட்ல நடந்து போனாலே விதவிதமான பில்டிங்லாம் எப்படி கட்டி வச்சிருக்கான், கடையில எப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கான். ஒரு மாலுக்கு போனா ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். எப்படி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கான், எந்த மாதிரி பொருள் வச்சிருக்கான், வர்றவங்க எப்படி, போறவங்க எப்படின்ட்டு அந்த இயற்கையை ரசிக்க பழகுங்கள். ஸோ டைம் பாஸ் பண்ணுங்க. நீங்க போயிட்டு அது ஒரு பெரிய நாலேட்ஜ் வரும். போயிட்டு எது எது எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய நாலேட்ஜ், இன்ஃபர்மேஷன், டெக்னாலஜி அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஒரு நாலேட்ஜா மாறும். இல்ல எனக்கு அதுவும் முடியல அப்படின்னா, சும்மா உட்கார்ந்து அடுத்தவன் பண்றத கேளுங்க, ரசிங்க. ஸோ நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஸோ அதான் YouTubeல பார்க்குறேன் அப்படின்னு சொல்றேங்க. டிவி பாருங்க, ஸ்போர்ட்ஸ் பாருங்க. ஒரே சேனல் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் பார்க்கணும், கிரியேட்டிவிட்டி பார்க்கணும், என்டர்டெயின்மென்ட் பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். ஸோ அப்புறம் ஜெனரல் நாலேட்ஜ் பார்க்கணும். எல்லாம் பார்த்துட்டே வந்தோம்னா, அது கூட உங்களுக்கு நமக்கு வந்து ஒரு மேம்பாட்டை குடுக்கும். அது சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அதுல வரும். ஸோ அத நம்ம ஃபாலோ பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னு யோசிக்கலாம். இப்படி பல வகையில் நீங்கள் உங்களை சுறுசுறுப்பாக வைத்துக் கொண்டாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா பிரச்சனை இல்ல. இந்த சுறுசுறுப்பா வைத்துக் கொண்டா, அந்த இல்லாத பிரச்சனை ஒரு பிரச்சனைய தரும்ன்னு சொன்னோம் இல்லையா? அது பிரச்சனை இல்லாமல் உங்களை காப்பாத்தும். இதுக்கு எல்லாம் மூல காரணம் என்ன? மைண்ட வந்து லாக் பண்ணாம ஃப்ரீயா, ரிலாக்ஸ்டா, அதே சமயம் உடம்பு இறுகாம கொஞ்சம் சுறுசுறுப்பா, அதாவது சொன்னோம்ல, டேக் இட் ஈஸி பாலிசி சொன்னோம்ல. நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சியில இவன் இப்படி, அவன் இப்படி, இது ரைட்டா, இது தப்பான்னா குழந்தை மாரி போயிரணும். ஸோ குழந்தை மாதிரி மனசு, புத்தி ஆராய்ச்சி செய்யாமல் மனம் ஜாலியாக, உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பாக, நமக்கு பிடித்ததை செய்ய வேண்டும். சும்மா வாக்கிங் போலாம். காலையில 1 1/2 மணி நேரம், ஈவினிங் 1 1/2 மணி நேரம் வாக்கிங் போனாலே, அது வேற லெவல் என்ஜாய் பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பசிக்கும். அதற்குண்டான வேலையை நீங்க பண்ணணும். சாப்பிடுவதை ருசித்து சாப்பிடுவோம், ரசித்து சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி சமையல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா சமையல்ல உள்ள போங்க. ஹெல்த்தியாவும் இருக்கணும். அதே சமயம் மனதுக்கும் இதமாக இருக்கணும். ருசியாகவும் இருக்கணும். காசும் கம்மியா இருக்கணும். அப்படிப்பட்ட டிஷ்களை எப்படி செய்வது? வேகமாகவும் செய்ய வேண்டும் பேச்சுலர் மாரி ஆளுங்க. அப்ப அப்படிப்பட்ட டிஷ்களை எப்படி செய்வதுன்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா, அப்படி ஃபீல்டுக்கா பஞ்சம். ஸோ லட்சக்கணக்கான ஃபீல்டு இருக்கு. லட்சக்கணக்கான ஏரியா இருக்கு என்ஜாய் பண்ண. கண்ணு அவ்வளோ வச்சிருக்கான். ஒவ்வொரு யூனிக்குக்கும் வச்சிருக்கான் சந்தோஷமாக. ஸோ அதுல உங்க தனித்தன்மைக்கு ஏற்ப எதை பற்றியும் கவலைப்படாமல் சிறு குழந்தையாக நீங்கள் சுறுசுறுப்பாகவும் எதை பற்றியும் புத்தியில ரொம்ப யோசிக்காம மனச ஒவ்வொன்னையும் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அப்ப அந்த பிரச்சனை இல்லாமல் இருப்பது ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அது மறைந்து போகும் என்பது என்னுடைய பதில்.